ஹாய் டிக்கீஸ், வெல்கம் பேக் டு டிக்கி தமிழ். இன்னைக்கு கேன்வாவோட மேஜிக் ஸ்டூடியோ சீரீஸில் மேஜிக் ஸ்விட்ச் அதை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ மேஜிக் டிசைனுக்கானது. அந்த வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனல், இதில் வர கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்டில் எனக்கு தெரிவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் canva.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கேன்வாவோட ஹோம் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தது மாதிரி மேஜிக் ஸ்டூடியோ தான் பார்த்தோம். அதில் மேஜிக் டிசைன் ஃபார் ப்ரெசன்டேஷன், மேஜிக் டிசைன் ஃபார் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறது இந்த மேஜிக் ஸ்விட்ச் பற்றி. ஸோ இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மேஜிக் ஸ்விட்ச் வச்சு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் ப்ரெசன்டேஷன் இன்டு யுவர் டாக்குமெண்ட் ஆர் ரீசைஸ் யுவர் டிசைன் இன்டு another ஃபார்மேட். அதாவது நீங்கள் எந்த ஒரு ஃபார்மேட்டில் உங்கள் ப்ரெசன்டேஷன் இருந்தாலும் அதை ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு டிசைன் ஃபார்மேட்டில் மாற்றலாம். அது ஒரு இமெயிலாக இருக்கலாம், சம்மரியாக இருக்கலாம், தென் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு தம்ப்நெயில் போட்டிருந்தோம். இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவோட தம்ப்நெயில். ஸோ இதை நம்ம மேஜிக் ஸ்விட்ச் வச்சு எப்படி அதை எடிட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா as usual டிசைன் எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட், பிராண்ட், அப்லோட்ஸ் அப்படின்னு இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஸ்விட்ச் நியூ அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு இருக்கு. ட்ரான்ஸ்லேட் யுவர் டிசைன் இன்டு another லாங்குவேஜ். ஸோ இங்கே இங்கிலீஷில் இருக்குது. இதை நம்ம இப்போது வேறு லாங்குவேஜில் மாற்றலாம். ட்ரான்ஸ்லேட் டு செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. ஓகே, தமிழ் சூஸ் பண்ணுவோம். இந்த கரண்ட் பேஜ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். ஸோ ட்ரான்ஸ்லேட் எக்ஸிஸ்டிங் டிசைன் வித்தவுட் கிரியேட்டிங் காப்பி. ஸோ இதே பேஜில் சேஞ்ச் ஆகணும்னா இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஒரு நியூ பேஜில் அது ஆகணும்னு பார்க்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணலை, ட்ரான்ஸ்லேட்னு கொடுப்போம். ஆகிட்டு. ஸோ ஓப்பன் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடில் இருந்தது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு. கேன்வா 2023 புதிதாக என்ன இருக்கிறது, எப்படி பயன்படுத்துவது. ஸோ கேன்வாவோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா நம்ம அதை எப்படி வேணாலும் ட்ராக் பண்ணி எங்கே வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ இதை ரீசைஸ் பண்ணால் ரீசைஸ் பண்ணிக்கலாம், இன்னும் பெருசாகணும்னா பெருசாக்கிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ டர்ன் யுவர் டிசைன் இன்டு எ சம்மரி, எ பிளாக் போஸ்ட் ஆர் சாங் லிரிக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். சம்மரி, பிளாக் போஸ்ட், போயம், ஆல் டெக்ஸ்ட், இமெயில், சாங் லிரிக்ஸ். ஸோ மேலே அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இதான் என்னோட இமேஜ். இப்போ நான் சம்மரின்னு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். அதாவது இந்த பேஜை நான் அப்படியே ஒரு பிளாக் போஸ்ட்டாக மாற்ற போகிறேன். நம்ம இதோட இன்ட்ரோவில் பார்த்தது மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மேஜிக் ஸ்விட்ச், இந்த மேஜிக் ஸ்டூடியோ ஃபீச்சர் எல்லாமே ஏஐ ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்மளோட டைட்டில் அதை எதை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கண்டென்ட் எல்லாம் யூஸ் பண்ணி அதுவே ஒரு பிளாக் போஸ்ட்டை க்ரியேட் பண்ணும். ஸோ பிளாக் போஸ்ட் இதை நான் சூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்குது. இப்போ என்னோட பிளாக் போஸ்ட் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். பாருங்க, கேன்வா மேஜிக் ஸ்டூடியோ ஒரு டைட்டில், ரிட்டன் பை @Techie தமிழ், வாட்ஸ் நியூ இன் 2023. இதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேன்வா ஹேஸ் ரோல்ட் அவுட் சம் எக்ஸைட்டிங் நியூ ஃபியூச்சர்ஸ் in its magic studio that promise to make your design experience. ஸோ இந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் தான் இங்கே அந்த ஏஐ டூல் ரைட் பண்ணியிருக்கு. தென் ஹவு டு யூஸ் இட், எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போது இதில் எதுவுமே நம்ம இதில் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு தம்ப்நெயில்ல இருந்து எப்படி இந்த டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மேஜிக் ஸ்விட்ச் ஆப்ஷன் எப்படி ஒரு இமெயில் ரைட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இந்த தம்ப்நெயில் கண்டென்ட்டுக்கு இப்போ நான் இந்த இமெயில் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்னோட இமெயில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓப்பன் டாக்குமெண்ட்.
ஓகே, இங்கே பாருங்கள் சப்ஜெக்டில் கெட் ஸ்டார்டட் வித் கேன்வா மேஜிக் ஸ்டுடியோ இன்ஃபர்மேஷனல். ஓகே, இது ஒரு இன்ஃபர்மேஷனல் மெயில் மாதிரி ரைட் பண்ணியிருக்கு. ஹே தேர் இஸ் சம் எக்ஸைட்டிங் நியூஸ் டு ஷேர், கேன்வா ஹஸ் லான்ச் நியூ ஃபீச்சர் கால். ரொம்ப ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இந்த மேஜிக் ஸ்விட்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஒரு ப்ரோ யூஸராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ப்ரெசன்டேஷனில். நம்மளோட வேலையை எவ்வளவு கம்மி பண்ணுது பார்த்தீங்களா இந்த ஏஐ டூல்ஸ். ஸோ மறக்காமல் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம மேஜிக் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட கண்டென்ட்டை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இன்னொன்று எப்படி அதை ஒரு டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம், எந்த ஒரு எஃபர்ட் இல்லாமல். ஓகேயா, இப்போ நம்ம பார்க்க போகிறது இதே மேஜிக் ஸ்விட்சில் ரீசைஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசைஸ்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சைஸ்லேருந்து இன்னொரு சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இப்போது நம்ம பார்த்துட்ருக்குது எதை பேஸ் பண்ணினா, இப்போ நார்மலாக ஒரு யூடியூப் தம்ப்நெயில் இருக்குது, இதை வந்து ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் மொபைல் வீடியோ ஃபார்மேட்டில் மாற்றணும். அதாவது 16:9 9:16 மாற்றணும், இல்லை ஒரு A4 சைஸில் மாற்றணும். ஸோ இதுக்கு நம்ம நார்மலாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை க்ராப் பண்ணி அதை எடிட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இப்போது இந்த கேன்வா அப்டேட்டட் ஃபீச்சர்னால நம்ம ரொம்ப ஈஸியாக அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்காக இங்கே வந்து ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு யூடியூப் தம்ப்நெயில் சைஸ், அதாவது 16:9 இருக்குது. இதை நான் வந்து இந்த ரீசைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இங்கே நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகே, மொபைல் வீடியோ ஃபார்மேட்டில் மாற்றுறேன், அதாவது வெர்டிக்கல் மோடில் மாற்றுவோம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும். இங்கே ப்ரிவ்யூ காட்டும் இந்த மாடலில் பாருங்கள். இது இப்போது ஹாரிசாண்டல் மோடில் இருக்குது. இது வெர்டிக்கல் மோடில் நம்ம ஈஸியாக மாற்றலாம். காப்பி அண்ட் ரீசைஸ்னால் புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகி அங்கே இந்த இமேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரீசைஸ் திஸ் டிசைன் அப்படின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இது வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடியோவில் போய் ஒரு சாங் வந்து ஆட் பண்ணலாம். இல்லை எனக்கு பிக்சர் மாதிரி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேரில் போயிட்டு கூட இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை நம்ம வெர்டிக்கல்லேருந்து எப்படி ஹாரிசாண்டலாக நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அகெயின் இந்த ரீசைஸ் ஆப்ஷனில் ஒரு A4 போர்ட்ரைட் ஃபார்மேட்டில் பார்க்கலாம். பாருங்க, அதோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு A4 சைஸில் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே அந்த மாதிரி A4 ஓப்பன் ஆகும்போது இந்த டெம்ப்ளேட்ஸ்லேயும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேறு டெம்ப்ளேட்ஸும் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இந்த மேஜிக் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் இன்னும் இருக்குது பாருங்கள், ஃபோன் வால்பேப்பர், புக் மார்க்கு, பிளாக் கிராஃபிக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதில் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒயிட் போர்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? கேன்வாவோட இந்த நியூ அப்டேட்டை நீங்கள் ரொம்ப லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த மேஜிக் ஸ்விட்ச் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கண்டென்ட்டை எந்த லாங்குவேஜ்க்கு வேணாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அதை அப்படியே நீங்கள் டாக்குமெண்ட் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். உங்களோட பிளாக் போஸ்ட், உங்களோட சம்மரி ரைட்டிங், உங்களோட இமெயில்ஸ்ல எல்லாம் இந்த ப்ரோ ஃபீச்சரை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இதை தவிர நம்ம ரீசைஸ் பண்ணுறது அப்படின்றதையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு ப்ளீஸ் ஸ்டே டியூன் வித் ஏஐ டெக்கி தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.